ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் கிளியராக போட சொன்னதுனால நான் மறுபடியும் போடுறேன். சிஎன்இ ரினிவல் கூகுளில் போயிட்டு சிஎன்இ டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டில் வர சிஎன்இ ஆன்லைன் ரினிவல் கொடுத்துட்டு அதில் கேட்க கன்சர்னை டிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆர்என் நம்பர் செலக்ட் கேட்டகரியில் ஆர்என் கொடுங்க. அடுத்து டிஎன்எம்சியில் நம்மளோட அந்த 6 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நான் இது வேறவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஆர்என் நம்பர் போடுறேன். நான் எனக்கு ரினிவல் பண்ணனால என்னால் மறுபடியும் உள்ளே போக முடியாது. அடுத்து அந்த கேப்சாவில் ஐ எம் நாட் அ ரோபோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எல்லாமே அதில் டிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட்டு போக முடியும். சப்மிட் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் இன்ஆக்டிவ்னு இருக்கணும். இன்ஆக்டிவ்னு இருக்கும். நம்ம வாங்கி வச்ச ஹவர்ஸும் இருக்குது. அதில் ரெட்டில் இருக்குது பாருங்கள், ரினியூ யுவர் லைசன்ஸ் அப்படின்னு. அதில் போயிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி 4 இது ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டுக்குள்ளே இதில் உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி கேட்டகரி ஆர்என் நம்பர் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரை 6 டிஜிட் டைப் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அதில் இவங்களுக்கு ஜூலை 2023 எக்ஸ்பயர் ஆகிட்டு அது டீட்டெயில்ஸோடு வந்துடும். அதே மாதிரி ஐ ஹியர் பை டிக்ளைன்னு அதுலேயும் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் நிறையா கன்சென்ட் இருக்கும், அதையும் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரினியூவல் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் நாட் ஒர்க்கிங்னு கேட்கும். நீங்கள் நாட் ஒர்க்கிங் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மேலே உள்ளது ஓப்பன் ஆகாது. நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டாம். ஒர்க்கிங்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட்டா, எம்எல்ஹெச்பியா, ஸ்டாஃப் நர்ஸா, டெசிக்னேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பிளேஸ் கேட்கும். பிஹெச்சி பிளாக் பிஹெச்சினா அதோட அட்ரஸை டைப் பண்ணுங்கள். அதில் நான் இப்போ ஃபில் பண்ணும்போதே நான் எதுவுமே ஃபில் பண்ணாமல் பாதியாக விட்டு ஃபில் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு போய் காமிப்பேன் பாருங்கள். ஆனால் அதை உங்களால் போக முடியாது. அந்த ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி இருக்கும். அது எதுலலாம் இருக்கோ அதில் ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போக முடியும். மேலே உள்ளது ஃபுல்லாக நம்மளோட ஆர்கனைசேஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே உள்ள ஆர்கனைசேஷன் மொபைல் நம்பர், அங்கே உள்ள இமெயில் ஐடி கூட அதில் நெசசரி இருக்காது. அந்த ரெட் இருக்காது, அந்த ரெட் ஸ்டாரு. நான் வெறும் பிஹெச்சியோட மொபைல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட். கீழே உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு அதில் சென்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கண்டிப்பாக நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுக்கணும். உங்களோட ஜிமெயில் மெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். நான் எல்லாமே ஆஃபாக ஃபில் பண்ணதுனால என்னால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியலை. அதனால் நான் சும்மா உங்களுக்காண்டி என்னோடய ஹிஸ்ட்ரி அதில் போடுறேன். நான் ஒர்க் பண்ணுற என்னோடய ஹெச்எஸ்சி நேம், அங்கே சும்மா ஒரு ஃபேக்கானது மொபைல் நம்பர், ரெசிடியல் அட்ரஸும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி எனக்கு பண்ணும்போது அதில் வருது. என்னோடய மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிட்டு அந்த மெயில் ஐடியில் உள்ள ஓடிபியை நான் கொடுக்கேன். கொஞ்சம் டவர் இருக்க இடமா இருந்துட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். ஓடிபி எல்லாமே வரும்போது நமக்கு சீக்கிரமாக அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோடய மெயில் ஐடிக்கு இப்போ நான் போகிறேன். மெயில் ஐடிகிட்ட போயிட்டா எனக்கு மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கு பாருங்கள். இந்த 6 டிஜிட் ஓடிபியை நம்ம அதில் போட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும். நான் 6 டிஜிட் அந்த நம்பரை ஓடிபி அதில் டைப் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பரையும் கொடுக்கணும். நம்மளோட பெர்மனண்ட் அட்ரஸோட போஸ்டல் பின்கோட் நம்பர், அதாவது அதுவும் ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்படிலாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு இருக்கும், பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்டுக்கிறேன், ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஆல்.